ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வேதம் சொல்லுது, வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடப்படும் ஸ்தலமும் உண்டு. அதே போல் பாருங்கள், உப்பு விளையும் இடமும் இருக்கிறது. அது சமுத்திரத்தில், கடலில் உப்பு விளைகிறது. அது ருசி உள்ளதாக இருக்கிறது. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவரும் சொல்கிறாங்க, நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொன்றும் விளைவதற்கு விளைவிடம் இருக்கிறது. உப்பு சமுத்திரத்தில் விளைகிறது போல அன்பும் விளைகிறது. அன்பை குறித்து அதிகமாய் யார் வெளிப்படுத்துவது? அன்பு யாரிடத்தில் இப்பொழுது விளைய வேண்டும்? அன்பை குறித்து அதிகமாக யார் சொல்லியிருக்காங்க? நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அன்பை குறித்து ஒரு அதிகாரமே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய இடங்களில் அன்பை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அன்பு விளையும் இடம் எது? கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய தேவதாசர்கள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்கள், அவங்கள்ட்ட தான் அன்பை நம்ம எதிர்பார்க்கணும். ஆனாலும் அவங்களோட கூட ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதரோட கூட அன்பை செலுத்துவதில்லை, பகைமை பாராட்டுகிறார்கள். அன்பை கற்பித்த இயேசு கிறிஸ்துவை அன்பை கற்பித்து ஊழியம் செய்ய சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து பெருமை பாராட்டி கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் ஊழியம் செய்கிறார்கள். இதை ஆண்டவர் முற்றிலும் வெறுப்பாரைய ஒழிய ஆசீர்வதிக்க மாட்டார், பிரியப்பட மாட்டார். ஆமென். அல்லேலூயா.